வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. மர்மமான முறையில ஒவ்வொரு லேடிஸா காணாம போயிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ்க்கெல்லாம் என்னதான் ஆச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் தேடி அலையிறாரு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்க அந்த குற்றவாளி யாருன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெரியவர் பதட்டமா வராரு. சரி, என் பொண்ணு காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் பொண்ணோட பேரு காயத்ரி அப்படின்றது. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. எப்பவுமே இந்த டைம் வீட்டுக்கு வந்துருவா, இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா, கூட யார் வருவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், எப்பவுமே அவ தனியா தான் வருவா, பெருசா யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சேச்சா, அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. சரி சார், உங்க பொண்ணோட போட்டோ டீட்டெயிலாம் தந்துட்டு போங்க, சீக்கிரமா நாங்க தேடி கண்டுபிடிச்சிடறோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இந்த அப்பா வரும்போதே போட்டோலாம் கொண்டு வந்திருக்காரு போல. இதுதான் போட்டோன்ற மாதிரி இங்க இருக்க உங்களுக்கு தந்துட்டு போறாரு. இப்ப மீடியா ஆட்கள் ஒரு சின்ன பையனை பத்தி பேசுறாங்க. அவன் பேரு சோனு அப்படின்றது. என்ன சட்டில அவன் உட்காந்துருக்கான், இவனுக்கு இந்த வயசுலயே சக்தி எல்லாம் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சோனுவோட பெரியப்பாவும் பெரியமாவும் பாத்துட்டு இருக்காங்க. சோனுவை டிவில காட்டுறாங்க, வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோனுவோட அம்மாவான நந்தினி இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. இதெல்லாம் நந்தினிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது நியூஸ்ல வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்தையும் ஷில்பின்ற ஒரு லேடி கவனிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியமாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. எங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பையன் தான், இந்த பையனுக்கு சக்தி இருக்கான்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏதாவது ட்ரிக்கா இருக்கும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஒய்ஃப் ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்த பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சோனுவோட பாட்டியும் இதெல்லாம் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பார்க்க வந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சோனுவோட அப்பாவான மகேஷ் கிட்ட நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் மகேஷ் அண்ணன் பாக்குறாரு, அதாவது இந்த பெரியப்பா பாக்குறாரு. இவரு பேரு பிரகாஷ் அப்படின்றது. எவ்வளவு காசு கிடைக்குது, ஆனா வீட்டுக்கு காசே தரமாட்டான், வீட்டோட மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நானே பாத்துக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவுதான் நானும் செலவு பண்றது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இதே ஊர்ல இருக்க தீப்தின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வராங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ராகுல் அப்படின்றது. என்னாச்சு இன்னைக்கு லேட்டா வந்திருக்கேன்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலா, உடம்புக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் பதட்டப்படுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் பிரெக்னண்டா இருக்கேன், கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் போனேன்னு சொல்றாங்க. இது பிரெக்னண்டா இருக்கியான்ற மாதிரி இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மாமியார் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, இந்த வாட்டியும் பெண்ணா மட்டும் பிறக்கட்டும், நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வித்தெல்லாம் காமிச்சா அந்த சோனுவோட அம்மா பேரு நந்தினின்னு சொல்லியிருப்பேன். நந்தினி கிச்சன்ல ஒன்னு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. தெரியாதனமா அதை கீழே கொட்டிடுறாங்க. இப்ப உடனே இந்த இடத்துக்கு மாமியார் வந்துடுறாங்க. எதுக்குடி இதை வேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. உன் புருஷன் காசே தரதில்ல, நீ என்னடா இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப மூத்த மருமகளும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு ராதா அப்படின்றது. ராதாவும் இவங்க பங்குக்கு பயங்கரமா நந்தினியை போட்டு திட்டுறாங்க. அதாவது இந்த வீட்டுல நீ சும்மா தான் சாப்பிட்டு இருக்கன்ற மாதிரி தான் திட்டுறாங்க. இதை கேட்கிற நந்தினிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையன் அங்க இருந்து கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பையனோட அப்பா மகேஷ காட்டுறாங்க. இவர் மட்டும் சாப்பிடுறாரு, பையனுக்கு சாப்பாடே தராம இருக்காரு. பையன் வீக்கா தெரிஞ்சாதான் நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சாப்பிடுன்ற மாதிரி மீதி சாப்பாட மட்டும் அவனுக்கு தராரு. அவன் செம்ம பசியில இருப்பான் போல, வேகமா எடுத்து சாப்பிடுறான். ரொம்ப சாப்பிடாத, அதுக்கப்புறம் முகம் பிரைட் ஆயிடும், காசு கிடைக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா என்னன்னு தெரியல. இவர் காசுக்காக தான் பையனை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பையன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு நந்தினி வந்துடுறாங்க. இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நந்தினி வந்திருக்காங்க. பையன் ஸ்கூல் தான் போயிட்டு இருந்திருப்பான், அப்பாதான் நிறுத்தி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. கண்ணா, நீ வீட்டுக்கு வந்துடுறா, திரும்பி பழையபடி ஸ்கூலுக்கு போ, உன் அப்பா சொல்றதை கேட்காதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மகேஷ் என்ன சொல்றாருன்னா, வேலை பார்த்து சம்பாதிக்க முடியல, கடவுளா பார்த்து இந்த வாய்ப்பை தந்திருக்காரு, இதையும் கெடுத்துறத, கிளம்புன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சத்தம் போடுறாரு. என் பையன் லைஃபை என்னால இழக்க முடியாது, நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி பையனை கூப்பிடுறாங்க. இல்ல, நான் அப்பா விட்டுட்டு வரமாட்டேன்ற மாதிரி சொல்றான். நான் இருக்கேன், வீட்டுக்கு வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்ல, அப்பா விட்டு வரமாட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். அதான் சொல்லிட்டான்ல, கிளம்புன்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. காயத்ரின்ற ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கூல்ல யார்கிட்டயாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிச்சிருப்பாரு. அது சார்ந்த அசிஸ்டன்ட்டை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. சார், ஸ்கூல்ல அவங்கள பத்தி விசாரிச்சேன், அவங்களுக்கு யாருகிட்டயுமே பிரச்சனை இல்ல சார், ரொம்ப அமைதியான டைப்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க, அவங்களுக்கு வெளியே கூட எதிரிங்க இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த எதிரிங்களும் இல்லைன்னா எப்படி அவங்க காணாம போனாங்க, அப்ப என்ன ஆச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா,
ஆக்சிடென்ட் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் லேடி அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. இவங்க போற வழியில தான் இந்த சோனுன்ற பையன் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் போல. நிறைய பேர் அதை வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அந்த இடத்துக்கு தானே போனோம், அதனால வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பாடியை பார்த்துதான் ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல இவங்களும் பாடியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அந்த பாடியை யாரோ கொஞ்சம் புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. மேல செடியெல்லாம் போட்டு தான் மறைச்சு வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே சுத்தி ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இவங்க ஃபேஸை கவனிக்கிறாங்க. சார் கண்டிப்பா இது காயத்ரி தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. சுத்தி தேட போன ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு ஜூஸ் பேக்கெட் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மகேஷ் இருக்காருல, பையனை வச்சு வேற ஒரு வித்தை காமிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இவன் கடவுளோட குழந்தை போல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காணிக்க மாதிரி நிறைய காசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ராகுலோட அம்மாவும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த தீப்தி இருக்காங்கல்ல, இதெல்லாம் போய் எதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல சேனலை மாத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதான், இந்த பையனுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு மாமியார் சொல்றாங்க. அத்தை, இந்த காலத்துல போய் சக்தி கிக்தின்னு பேசிட்டு இருக்கீங்க, இது எல்லாம் ஏமாத்து வேலைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மருமக இப்படி சொன்னதுல மாமியாரோட முகமே மாறிடுது. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போனோம் வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட கூட்டு போறாங்க. ஆனா மாமியாருக்கு கோபமாயிருது போல முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு மகேஷ காட்டுறாங்க. எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் பையன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. உன்னை பார்த்தா டல்லா இருக்கிற மாதிரியா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்க, இதனால தான் கரெக்ஷன் சுத்தமா வரல, இதுக்கப்புறம் நீ 2 நாள் சாப்பிடாம இருக்கணும்ன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காயத்ரியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இவங்க பாக்குறாங்க. கடைசியா ஒரு ஜூஸ் குடிச்சிருக்காங்க, அதுல விஷம் கலந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு தான் சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள போட்டிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஸ்பாட்ல ஒரு ஜூஸ் டப்பாவும் இவங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஜூஸ்ல தான் விஷம் கலந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப யாரோ விஷம் கொடுத்து சாவடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு யாருமே எதிரி இல்லைன்னா யாரு சாவடிச்சிருப்பான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப மகேஷ் வரும்போது இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய காசு எண்ணிட்டு இருக்கான். இந்த காசு எப்படா கிடைச்சது, எங்க இருந்து திருடுன அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. சத்தியமா நான் திருட்டு வேலை எல்லாம் பண்ணலப்பா, ஒரு லேடி பர்ஸ் எனக்கு கிடைச்சது, அதுக்குள்ளதான் இந்த காசு இருந்ததுன்னு சொல்றான். எந்த லேடி பர்ஸ் இவனுக்கு கிடைச்சது அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப அப்பாவும் அந்த காசெல்லாம் புடிங்கி வச்சுக்கிறாரு. இந்த பையன் இருக்கான்ல, நம்ம இந்த மாதிரி சம்பாரிச்சா கம்மி காசு தான்ப்பா கிடைக்கும், என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை பண்ணா என்னன்ற மாதிரி ஒரு ஐடியாவை பத்தி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்கிற அப்பாவும் இதை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த ஐடியா என்னன்றத கிளியரா இப்போதைக்கு நமக்கு காட்டல. இந்த மகேஷ்க்கு விஷால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, வேலை போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இப்ப அவரை பாக்குறதுக்காக வராரு. மச்சான், என்கிட்ட இப்ப ஒரு விஷயம் இருக்கு, 5000 ரூபாய் தந்தனா 10,000 ரூபாயா மாத்தி தந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா, உன் ட்ரிக் எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, கிளம்புன்ற மாதிரி விஷால் கோபமா சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற ஒய்ஃப் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க பேரு சுப்ரியா அப்படின்றது. சுப்ரியாவும் மகேஷை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட சேவிங்ஸா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த 2 லட்சம் ரூபாயை 4 லட்சம் ரூபாயா மாத்த முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. 4 லட்சம் ரூபாய் என்ன, 6 லட்சம் ரூபாயா கூட மாத்தலாம், நீ காசை கொண்டு வா பாத்துக்கலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராதாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு, அதுதான் அண்ணியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அண்ணியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்களை சொன்னல, அவங்க பேரு ஷில்பின்னு சொல்லியிருப்பேன், அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் பேசுறாரு. இவங்க கிட்டயும் அதே பிட்டு தான் போடுறாரு. இந்த அண்ணியும் ஃப்ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஏமாற ஆரம்பிக்கிறாங்க. எது டபுளா மாறுமா, நகை தந்தாலும் டபுளா மாறுமான்னு கேக்குறாங்க. மாறும், கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொன்னதை கேட்டு ராதா இருக்காங்கல்ல, கொஞ்சம் நகையை எடுத்துட்டு வந்து தராங்க. இப்ப இந்த சின்ன பையனும் பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அண்ணி கேக்குறாங்க. அண்ணி பேசாதீங்க, அமைதியா இருங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கான். இப்போ ஒரு இடத்த கையை காட்டுறான். அந்த இடத்துக்கு வந்து இவனை பேய் பிடிச்ச மாதிரி தோண்டிட்டு இருக்கான். பாதியிலேயே மயங்கிடுறான். இதை கவனிச்சிட்டு இருக்க முகேஷ் இருக்கார்ல, இந்த இடத்த தோண்ட சொல்றான் போல அப்படின்ற மாதிரி வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல பார்த்தா நிறைய நகை கிடைக்குது. பாத்தீங்களா அண்ணி, உங்களுக்கு நிறைய நகை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. இவங்க தந்தது இல்லாம எக்ஸ்ட்ராவா நகைலாம் கிடைச்சிருக்கு போல. காசும் டபுள் மடங்கு மாறுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா மாறும், இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் கொண்டு வரேன்ற மாதிரி இவங்களும் கிளம்ப போறாங்க. அண்ணி, இவ்வளவு பண்ணிருக்கனே, எனக்கு ஏதாவது தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே 2000 ரூபாய் தாளை எடுத்து தராங்க. என்ன கத்தியா தருவாங்கன்னு பார்த்தா ஒத்தியா தராங்கன்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. சரி, பெரிய அமௌண்டோட வருவாங்கல்ல, அப்ப இவங்களை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள கணக்கெல்லாம் போடுறாரு. இப்ப நமக்கு பிரீத்தியை காட்டுறாங்க. ராகுல் இருக்காருல, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்களுமே வழி அனுப்பிட்டு நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு மயக்கம் வருது. மாமியாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. மயக்கம் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த டைம்ல அப்படிதாமா இருக்கும், நீ படுத்து ரெஸ்ட் எடுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப உடனே மாமியார் யாருக்கோ கால் பண்றாங்க. உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப யாரோ 2 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
ஆக்சுவலா வயிற்றுல என்ன குழந்தை இருக்குன்னு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்திருக்காங்க. வயிற்றுல என்ன குழந்தை இருக்குன்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. இப்ப செக் பண்ணவங்க என்ன குழந்தைன்ற மாதிரி மாமியார் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. என்ன குழந்தை அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராதாவோட ஹஸ்பண்டும் ஷில்பியோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரோட ஒய்ஃபும் காணோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வீட்டுல இருந்த நகை காசெல்லாம் காணாம இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்னது, எடுத்துட்டு ஓடிட்டாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா கேக்குறாரு. சார், அவங்க எதுக்கு சார் எடுத்துட்டு ஓட போறாங்க, வேற ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சார்ந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது சுப்ரியாவோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அதாவது விஷால்னு ஒருத்தர சொன்னல, அவர் வந்துடுறாரு. சார், என் ஒய்ஃபும் காணோம் சார், 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா, எங்க போனா என்ன ஆனானே தெரியல சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஏற்கனவே 2 பேர் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்கன்னு தெரிய வருது. சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி 3 பேருமே கெஞ்சிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடுறோம், இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. காயத்ரின்னு ஒரு பொண்ணு எதுக்கு இறந்து போனானே நமக்கு தெரியல. அதுக்குள்ள 3 லேடிஸ் காணாம போயிருக்காங்களா, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு லேடியை யாரோ சாவடிக்கிறாங்க போல. அதாவது காயத்ரியை புதைச்சு வச்சாங்கல்ல, அதே மாதிரி இந்த லேடியும் புதைச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. பொதுவா நான் நிறைய ஸ்டோரியில எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிற பேரை தான் வச்சுப்பேன். ஆனா இந்த கதையில மட்டும் நிறைய பேருக்கு பேரை கரெக்டா தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த போர்டெல்லாம் நடுவுல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற கண்டுபிடிச்சு கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் கரெக்டா பேரை சொல்லிட்டேன். 3 பேர் எதனால காணாம போயிருப்பாங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா விஷாலுக்கும் சுப்ரியாக்கும் லைட்டா பிரச்சனை போயிருக்கு போல. விஷாலுக்கு வேலை போயிருச்சுல, அது சார்ந்துதான் சண்டைலாம் போயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒரு வேலை ஏதாவது பண்ணிருப்பாரான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சரி, சுப்ரியா காணாம போனதுக்கு ஹஸ்பண்ட் காரணம்னு கூட வச்சுக்கலாம். மீதி 2 பேர் காணாம போயிருக்காங்கல்ல, அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க, அவங்க 2 பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கணும், இந்த ஹஸ்பண்ட் மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு அசிஸ்டன்ட் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க சில டீட்டெயிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராதாவை பத்தி விசாரிச்சுதான் இந்த டீட்டெயிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராதாவும் சரி மாமியாரும் சரி 2வது மருமகளை சுத்தமா மதிக்காம இருந்திருக்காங்க. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க சார். அதனால அந்த 2வது மருமக கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 2வது மருமகளோட பையனும் சரி ஹஸ்பண்டும் சரி இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மாந்திரிகம் சம்பந்தமா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அந்த பையனா, நான் நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. தேவைப்பட்டா அவங்க கிட்ட கூட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தி ஹஸ்பண்ட் ராகுல நமக்கு காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் இன்னும் வரல போல. இப்ப அம்மாவை கூப்பிட்டு ஒய்ஃப் வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. அவ செக்கப்க்கு போறதா சொன்னா இன்னும் வரலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ராதாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வீட்டுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாமான்ற மாதிரி நந்தினியை பத்தி கேக்குறாரு. ஆமா சார், எப்பவுமே என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கல, அதனால தான் மோசமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் என் பையனை டார்ச்சர் பண்றாரு சார், நீங்க தான் பையனை காப்பாத்தி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பையனுக்கு அந்த விஷயம் பண்றதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. நான் இந்த வாட்டி கூப்பிட்டு பார்க்கும்போது வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காரு போல. தயவு செஞ்சு என்னோட பையனை காப்பாத்தி தாங்க சார், திரும்பி நான் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்க 3 பேர் காணாம போனதுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மீடியாட்கள்லாம் இவரை சுத்து போட்டுறாங்க. சார், 3 லேடிஸ் காணாம போயிருக்காங்க, இப்போ வரைக்கும் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நாங்க சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப ராகுல் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார், என்னோட ஒய்ஃப் பிரீத்தி காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி காணோன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. சார், அவ பிரெக்னண்டா இருந்தா செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அப்படி போயிட்டு வரும்போது தான் ஏதோ நடந்திருக்கு போல, வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ வரைக்கும் 4 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் செம்மையா அப்செட்ல இருக்காரு. எல்லா பக்கமும் இந்த 4 லேடிஸோட போட்டோ வச்சு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இன்னமும் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டாரு. அதாவது ராதாவோ அவங்க ஃப்ரெண்டோ சேர்ந்த மாதிரி ஆட்டோல ஏறி எங்கேயோ கிளம்புறாங்க. சரி, இந்த ஆட்டோ காரனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம் சார், சீக்கிரமா இவனையும் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் பிரீத்தியை பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. சார், பிரீத்திக்கு அன்பான குடும்பம் இருக்கு சார், அதே மாதிரி எதிரிங்கன்னு பார்த்தா யாருமே கிடையாது, ரொம்ப சாதாரணமா தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கு, எப்படி காணாம போனாங்கன்னு தெரியல, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அங்க இருந்து கிளம்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது சார்ந்த ஃபுட்டேஜையும் இவர்கிட்ட காட்டுறாங்க. இங்க இருந்து இவங்க வீடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் தூரம் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படி காணாம போனாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஆட்டோக்காரரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப ஆட்டோக்காரர் கிட்ட அந்த 2 லேடிஸை எங்க விட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு காட்டு பகுதியில தான் விட்டன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இங்கதான் சார் விட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, பக்கத்துல நம்ம தேடி பார்ப்போன்ற மாதிரி இவங்களும் சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வழியா வேற ஒரு லேடி ஒதுங்கிறதுக்கு போயிருப்பாங்க போல. அவங்க எதையோ பார்த்து கத்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி, அங்க புதைச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க.
இப்பதான் தோண்டி புதைச்ச மாதிரிலாம் இருக்கு, இந்த இடத்த தோண்டி பாருங்கன்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது 3 பேரோட பாடி கிடைக்குது. அதாவது பிரீத்தியை தவிர ஒரு 3 பேரோட பாடி கிடைக்குது. ராதா, ஷில்பி, அதுக்கப்புறம் சுப்ரியாவோட பாடி தான் இந்த இடத்துல கிடைக்குது. இவங்களை எப்படி சாவடிச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடனே எனக்கு கிடைக்கணும், ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் பிரீத்தி மிஸ்ஸிங்ல தானே இருக்காங்க, பிரீத்தி எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும், அவங்களும் இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அப்பாவும் பையனும் இருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அதனால அவங்க மேலயும் டவுட் வருது. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருது. இவங்க 3 பேருமே தலையில அடிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க, உடம்புல விஷம்லாம் கலக்கலன்றது தெரிய வருது. இப்ப சுப்ரியாவோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த மகேஷ் வந்து காசை டபுள் ஆக்கி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. சார், மகேஷ் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல சார், ஏதோ ட்ரிக்க தான் யூஸ் பண்றான்னு நினைச்சேன், என் ஒய்ஃப் தான் ரொம்ப நம்புனா, ஒருவேளை என்னோட ஒய்ஃப் காசு எடுத்து அவங்கிட்ட கூட தந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார், அந்த ஆங்கிளையும் கொஞ்சம் விசாரிங்க, எப்படியாவது என்னோட ஒய்ஃப் சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அந்த அப்பாவும் பையனும் மேஜிக் கீஜிக்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இத கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த அப்பாவையும் பையனையும் அமுக்கி கூட்டுவாங்க, விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பார்த்தோன்னு ஓட கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த அசிஸ்டன்ட் மறைஞ்சு மறைஞ்சு சட்டுன்னு உள்ள நுழையிறாரு. அப்ப கூட அந்த 2 பேர் உள்ள இல்ல, அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு தெரியுது. இப்போ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தகவலை பாஸ் பண்றாரு. சரி தேடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டரை பார்க்கிறதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க டிவி சேனல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சார், அவங்க 2 பேருமே ஏமாத்துறாங்கன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால கூட ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, முன்னாடி நாள் அந்த அப்பா பையனை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க, நீங்க ஏமாத்துறதுலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு சட்டி வைக்க மாட்டாங்க, 2 சட்டி வைப்பாங்க, அதுக்கு நடுவுல கட்டை இருக்கும். சோ எரிஞ்சாலுமே மேல அந்த ஈட்டு வரவே வராது. ஆனா அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கும் போது என்னெல்லாம் கொதிக்கும், அது எப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். இவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு மோட்டர் செட் பண்ணிருக்கீங்க, அதனால தான் பபிள்ஸ் வந்திருக்கு, மத்தபடி ஈட்டே ஆகல, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி பேசிட்டு 2 பேரும் கிளம்பி இருப்பாங்க. இதுக்கு பயந்து தான் அப்பாவும் பையனும் தள்ளி போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அந்த அப்பா பையன் இதை கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த அப்பா பையனை சீக்கிரமா கண்டுபிடிங்க, விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்பதான் வேற ஒரு பகுதியில பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது போல, இதை பத்தி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பாடியை ஒரு இடத்துல வச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அது பிரீத்தியோட பாடியா தான் இருக்கும். இப்ப பிரீத்தியோட பாடி தான் இவங்களுக்கு கிடைக்குது. காயத்ரி பாடி எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி தான் பிரீத்தியோட பாடி உங்களுக்கு கிடைக்குது. பாடியை பார்த்து மாமியாரும் ஹஸ்பண்டும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருது. காயத்ரின்றவங்க எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரீத்தியும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜூஸ்ல விஷம் கலந்து தந்து அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, அதே மாதிரி தான் பிரீத்தி விஷயத்திலயும் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த இடத்துக்கு பக்கத்துலயும் ஜூஸ் டப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னமும் அந்த அப்பா பையனை தேடிட்டு இருக்காங்க. அந்த அப்பா மட்டும் ஒரு இடத்துல சிக்கிக்கிறாரு போல. இப்ப அந்த அப்பாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நீ தானே இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த அப்பாவும் ஒரு விஷயத்தை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. 3 பேரை நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ராதா, ஷில்பி, அதுக்கப்புறம் சுப்ரியாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து பல்கா அமௌண்ட்டை வாங்கிட்டு தப்பிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. பூஜைக்காக அவங்கள வர வச்சிடுறாரு. நம்ப வச்சுதான் அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. அவங்க வீட்டுல இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சின்ன பையனும் உடம்புக்குள்ள பேய் பூந்த மாதிரி சில டிராமாலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி டிராமா பண்ணவன் கடைசியா ஒரு இடத்தை காட்டுறான். அந்த இடத்தை தோணுனா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இதை குடிங்கன்ற மாதிரி தராரு. இதுல எதையாவது கலந்துருப்பாரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவங்க குடிச்சிட்டு இருக்கும் போது மண்டையில போடு போடுன்னு போடுறாரு. இவங்க 3 பேரோட கதை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. காயத்ரி பிரீத்தியை எதுக்காக கொலை பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, அது யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, விஷம் தந்து தான் காலி பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சார், சத்தியமா அவங்க 2 பேர் யாருன்னே எனக்கு தெரியாது, 3 கொலையை ஒத்துக்கிட்டேன், நான் இதை ஒத்துக்க மாட்டேனா, நான் இந்த விஷயத்த பண்ணல சார், நம்புங்கன்னு சொல்றாரு. மகேஷ் பண்ணலனா யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பேக்கை கவனிக்கிறாரு. இது என்ன பேக்குன்னு கேட்கிறாரு. சார், அந்த கேம்ப்ல இருந்து தான் இந்த பேக்கை கொண்டு வந்தன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சரி எடு, என்ன இருக்கு பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே எடுத்து உள்ள இருக்க பூஜை சம்பந்தப்பட்ட பொருள்லாம் பாக்குறாங்க. அது கூட இவங்களுக்கு ஜூஸ் டப்பாவும் கிடைக்குது. என்ன இந்த ஜூஸ் டப்பா கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பையனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பையன் தான் இந்த ஜூஸை வாங்கி வச்சிருப்பான். காயத்ரி, பிரீத்தி 2 பேருமே விஷம் தந்து தானே கொல்லப்பட்டாங்க. இந்த டப்பா தான் அந்த ஸ்பாட்ல கிடைச்சிருக்கும். அதனால இந்த பையன் மேலதான் ஹெவியா டவுட் வருது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறது. இந்த பையனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க.
இந்த பையன் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தான், இவன் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான், இவன் ஸ்கூல்ல இருக்க பசங்க கிட்டயும் கெத்து காட்டுறதுக்காக அடிக்கடி மேஜிக்லாம் பண்ணுவான், இவன் கிட்ட சக்திலாம் கிடையாது, இவன் ஏமாத்தி தான் இந்த மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணுவான். ஒரு பையனோட போனை காணாம போயிருது, நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இவன் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கான், இங்கதான் உன்னோட போன் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சு தந்துடுறான். ஆனா இந்த ட்ரிக்கை பண்றதுக்காக இவன் ஏற்கனவே அந்த பையனோட போனை திருடி இருப்பான், கிளாஸ் ரூம்ல யாருக்கும் தெரியாம உள்ள வந்துதான் இந்த போனை திருடி இருப்பான். இவன் திருடிட்டு இருக்கிறத காயத்ரி எதர்ச்சியா கவனிச்சிடுறாங்க. கவனிச்சவங்க இதை பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு பக்குன்னு தூக்கி போட்டிருக்கோம், எப்படியாவது அவங்க மனசை மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவன் பேசுறதுக்காக வந்துடுறான். மேடம், இதை பத்தி பிரின்சிபல் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, ஏற்கனவே என்னோட அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து நிறுத்த பாக்குறாரு, ப்ளீஸ் மேடம் இப்படி பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்றான். இவன் ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால இவங்களுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்மள கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். மேடம் இந்த ஜூஸ் மட்டும் குடிங்கன்ற மாதிரி தரான். இவங்களுமே சரின்ற மாதிரி ஜூஸை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சோனே இவங்களுக்கு மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இவன் தான் விஷத்தை கலந்துட்டான்ல, அதனால தான் மயக்கம் வருது. அந்த வழியா வந்துட்டு இருக்க ஆட்டோவை நிறுத்துறான். அக்காக்கு உடம்பு முடியல, கூட்டு போனோன்ற மாதிரி ஆட்டோல ஏறி அங்கிருந்து கிளம்பியிருப்பான். காட்டு பகுதியில இறங்கியிருப்பான். இவங்க கதையை முடிச்சிருப்பான். இவங்க கதையை முடிச்சுதான் இவங்க பர்ஸ்ல இருக்க காசெல்லாம் எண்ணிட்டு இருந்திருப்பான். அந்நேரம் தான் அப்பா பார்த்திருப்பாரு. அப்பா கிட்ட இந்த மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரி இவனும் ஒரு ஐடியாவை சொல்லியிருப்பான். அதாவது அப்பா பண்ணதுக்குமே இவன் தான் காரணம்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா வந்து கூப்பிடும் போது இவன் போக மாட்டேன்னு சொன்னான் பாத்தீங்களா, ஏன்னா ஏற்கனவே காயத்ரி சார்ந்து அந்த ஸ்கூல்ல விசாரணை போயிட்டு இருந்திருக்கும். இந்த நேரத்துல போக வேணான்றதுக்காக தான் இவன் போகாம இருந்திருப்பான். சரி பிரீத்தி எதுக்காக கொலை பண்ணன்னு கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையனோட அப்பாவை பார்க்கறதுக்காக ராகுல் வந்திருப்பாரு. அப்பா இல்ல என்கிட்டயே சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பையன் கேக்குறான். இவருமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃபுக்கு 2வது பெண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு என்னோட அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, என் அம்மா இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, ஆனா என் ஒய்ஃபு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா, என் ஒய்ஃபை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு, இவ்வளவு காசு மட்டும் தான்ற மாதிரிலாம் இந்த சின்ன பையன் கேட்கிறான். இவர் இருக்கார்ல, நிறைய காசை இந்த பையனுக்கு தந்துடுறாரு. அந்த லேடியும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவன் முடிவு பண்றான். ஒரு கொலை பண்ணதுனால இவனுக்கு தைரியம் வந்துடுது. இவங்களுக்கும் ஜூஸ் தந்துடுறான், மயக்கமாக்கிடுறான். இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறான். இவங்க கதையை முடிச்சு டிஸ்போஸ் பண்றான். இந்த பையனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் தோணி இருக்கோம்னா, அப்பா ஏமாத்துறதுக்கு நிறைய வழிலாம் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அப்பா கூட இருந்து இருந்து இவனும் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனாலதான் இந்த மாதிரி கிரைம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும் பாத்தீங்களா, அந்த சாங் மாதிரி தான் இந்த பையனோட லைஃபும். அப்பாவால இவன் கெட்டு போயிட்டான்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.